கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்திற்கு வந்து இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது. தெலுங்கு படம். அதற்கு காரணம் வந்து நம்ம பாலையான்னு தெரியும். ரொம்ப லேட்டாக பேசுகிறீங்களே நீங்கள் கூட என்ன கேட்கலாம். ஏன்னா என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தது. அந்த பாலையா அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அந்த ப்ரீ ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ அஞ்சலியை பிடிச்சி தள்ளினது, அப்புறம் உட்காந்துருக்கிற இடத்துல வாட்டர் பாட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன கட்டிங் பாட்டில் ஒன்று இருந்தது. இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ என்னன்னாங்க, அஞ்சலி வந்து பாலகிருஷ்ணன் என்கிட்ட அப்படி தான் நடந்துப்பார், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க அப்படின்னு அவங்க சொன்னது. இப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு கட்டிங் பாட்டில், அது என்னொன்று 50 லிட்டர் பெட்ரோல்னு நினச்சேன் நான். வந்து அதெல்லாம் வந்து மார்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. பாலையா அப்படியேப்பட்டவர் கிடையாது. இது எதிர்பார்த்து தான் சரி இதெல்லாம் வரட்டும், ஒவ்வொன்றா வரட்டும்னு சொல்கிற மாதிரி பாலையா உனக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் இருந்தார் பாலகிருஷ்ணா. அவர் எதை பண்ணாலும் பரபரப்பு தான். அதை பற்றி அவர் கவலையும் படுறது கிடையாது. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிங்கடா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அதுக்கும் ஒரு கட்ஸ் வேணுங்க. என்டிஆர் மகனாக இருந்தால் ரெண்டு விதமாக இருக்குது. வந்து ஒன்று வந்து நம்ம அப்பா பேரை காப்பாற்றணும், நம்ம இப்படி தான் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, சரி நான் என்டிஆர் பையன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விதம். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பாலையா இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ரொம்ப அதை பற்றி போக வேணாம். ஒரு ஐபிஎல் சீசன், அது எந்த போன ஐபிஎல் சீசன் நினைக்கிறேன், கொல்கத்தா நைட் ரைடர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய உரிமையாளரும் நடிகருமான ஷாருக் கான் என்ன பண்ணுவார், அந்த பார்வையாளர் பகுதியிலேருந்து ஒரு தம்மை ஒன்று பற்ற வச்சு சிகரெட் அடிச்சுட்டு இருப்பார். அடித்த உடனே அது கேமராக்கள்லாம் காட்டின பிறகு அது பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. வந்து அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் எப்படி வந்து சிகரெட் பிடிக்கலான்னு உண்மையிலேயே அது தப்பு தான். அதுக்கு அவருக்கு வந்து சம்மன்லாம் அனுப்பப்பட்டது, வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டார் அவர் வந்து. ஏன்னா அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர். இப்போ அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகும்போது 2016 வருஷம் நினைக்கிறேன், நடிகர் சங்கம் சார்பாக ஒரு நட்சத்திர கிரிக்கெட் போட்டி ஒன்று நடத்தியிருந்தாங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். 4 மாநிலங்கள் இருந்து 4 சினிமாக்களில் இருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்திலிருந்து நிறைய நட்சத்திரங்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன போச்சு, இந்த கேலரியில் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது முன் வரிசையில் சிவராஜ்குமார், இங்கே பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா, அது பக்கத்தில் ஒரு நடிகர், அப்புறம் தமன்னா, ஜனனி ஐயர் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு பயங்கரமான வெயில் சீசன், அது வந்து கடுமையான வெயில் சீசனு. விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணா சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு முண்டா பனின்னு ஒன்று போட்டுக்கின்னு இந்த மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து அப்படியே அந்த சட்டையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தார். வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மன்சூர் அலி கான் மாதிரி அவர் தெரிய ஆரம்பித்தார். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், டக்குன்னு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு புக்குன்னு புகை விட ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா எல்லாருக்கும் வந்து கேமரா மொத்தம் வந்து பாலகிருஷ்ணா மேலே திரும்பினோடனே அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்கன்னா அந்த புகை வந்து பறக்க ஆரம்பிச்சு பக்கத்தில் உட்காந்து சிவராஜ்குமாருக்கு சிரிக்கிறதா எது பண்ணுறதான்னு ஒன்றும் தெரியல. அவர் சிரிப்பியாக அடக்கிறாரு, மறுபடியும் அவரையும் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் அதை தாண்டி இவ்வளோ பெரிய அந்த ஸ்டேடியத்தில் இவ்வளோ கேமராக்கள் இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, அதை பற்றி கவலையே படல. அந்த புகை அப்படியே போய் தமன்னா, ஜனனி ஐயர் முகத்தில் விழுந்தவுடனே அவங்களும் வந்து கர்ச்சிப்பை வச்சு முகத்தை மூடிக்கிட்டு அப்படி பார்த்தாங்க. இப்படி ஒரு முறை அப்படி ஒரு முறை முறைச்சோன்னா அவங்க அந்த பக்கம் திரும்பி எழுந்தே போயிட்டாங்க. இது என்னென்னா பாலகிருஷ்ணாவுடைய இயல்பான ஒரு குணம் அப்படின்ட்டு. இது வந்து தவறா சரியா அப்படின்றத விட தாண்டி அவர்களுடைய மாநிலத்தில் அவருடைய ரசிகர்கள் அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பாலையான்னு வந்து அவரை வந்து தலையில் தூக்கி வச்சாடுறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த வாட்டி சட்டப்பேரவைக்கு வந்து போட்டி போடுறார் எம்எல்ஏவா அவர் அந்த தொகுதியில். இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த மேடை அவருக்கு இந்த மாதிரியான மேடைகளில் வந்து இந்த கிரிஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி அவருடைய அந்த திமிர்தனத்தை காட்டுவது, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்திரா நண்பர் சொன்னது. இது சில மாதங்கள் தான் ஆயிருக்குமா இல்லை சில வருடங்களான்னு தெரியல. ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான். வந்து சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் மேடையில் இருப்பாங்க. ஒரு விருது வழங்க விழா. அந்த விழாவில் வந்து பாலகிருஷ்ணாவை கூப்பிடுவாங்க. இவங்க கூப்பிட்டவுடனே அவர் நேராக வருவார். வந்தவுடனே சரத்குமார்கிட்ட கை கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுவார், ராதிகாவை கை கொடுத்து அப்படியே அணைச்சி ஒரு அன்பான ஒரு முத்தம் ஒன்று கொடுப்பார். வந்து கொடுத்தவுடனே அந்த நேரம் சரத்குமார் முகத்தில் காட்டினோடனே அவர் முகம் மாறி இருக்கும். சினிமாவில் சாதாரண விஷயந்தான், ரைட்டு. ஏன்னா பாலகிருஷ்ணாவும் ராதிகாவும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவருடைய இயல்பு தெரியும். அடுத்து வந்து சரத்குமார்கிட்ட வரும்போது அந்த பேசுறதுக்கு மைக்கை கேட்பார், கொடுக்க மாட்டார். கொடுக்காம என்ன பண்ணார், அந்த கொஞ்சம் அந்த கோபம் அப்படி சிரிச்ச முகமாக மாறி என் கண்ணத்துலேயும் ஒன்று கொடுத்தா தான் நான் வந்து மைக்கு கொடுப்பேன், அதெல்லாம் உங்கள் கண்ணத்துலாம் கொடுக்க முடியாது, அவங்க கண்ணத்தில் தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி கூட நம்ம ஃபன்னாக எடுத்துக்கிட்டாலும்
அதில் ஒரு நாகரிகம் தேவை அப்படின்ற ஒரு விவாதம் கூட வந்தது. இது என்னென்னா, இதுதான் பாலகிருஷ்ணா. பொதுவாக அவர் பாலையாவுடைய குணம் தெரியும். திடீர்னு பறந்து போய் பாகிஸ்தானுக்கு போவார், அப்புறம் எவரெஸ்ட்டில் ஏறி எலி பிடிப்பார். இந்த மாதிரி அவர் எது பண்ணாலும் அதை அவருடைய ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க. திரும்பவும் சொல்கிறது தான், விஜயவாடாவில் என்டிஆருடைய 100ஆண்டு விழாவில் ரஜினி பேசுறது தான் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் செய்ய முடியாததை பாலகிருஷ்ணா செஞ்சால், இல்லை நான் செய்ய முடியாததை பாலகிருஷ்ணா செஞ்சால் அதை ஒத்துப்பாங்க. ட்ரெயினில் காலில் நிறுத்துவார், ஹெலிகாப்டரை பல்லில் பிடிச்சி இழுப்பார். இதெல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, பாலகிருஷ்ணா அதான் ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கிட்டார். ஆஸ்கார் வாங்கிட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க, ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஏன்னா முதல் ஆஸ்கர் வாங்கிய ஒரு இந்தியர் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாத 2 கையில் வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு அந்த தமிழில் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. இவர்கிட்ட கேட்கும்பொழுது அது வேறு விதமாக சொல்லியிருக்கலாம், அல்லது நோ கமெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு பரவாயில்ல. ஏஆர் ரகுமானா அவர் யார் அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி ஆகிப்போச்சு. நீங்கள் வேறு யாராவது இருந்து கூட ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியோ அல்லது சினிமா பார்க்காதவரோ ஒரு ரோட்டில் கடை வச்சுக்கிறவர்கிட்ட பொதுவாக கேட்கும்பொழுது ஏஆர் ரகுமான் யாருங்கன்னா, ஏஆர் ரகுமான் யார் தெரியலங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கலாம். சினிமாக்குள்ளே இருக்கிறீங்க, தென்னிந்திய படங்களில் அது என்டிஆருடைய மகன். நீங்கள் ஏஆர் ரகுமான் எவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர், யார் இவர் அப்படின்னு கேட்டது அந்த நேரத்தில் பெரும் கொந்தளிப்பாகி ரகுமானுடைய ரசிகர்கள்லாம் பாலகிருஷ்ணாவை போட்டு வறுத்தெடுத்தாங்க. அப்போ அதை கூடுதலாக அவர் சொன்னது என்னென்னா, எங்கள் அப்பா என்டிஆர் அவருக்கு கொடுத்த பாரத ரத்னா விருதே அவர் காலடிக்கு சமன்னு தூக்கி போட்டு மிதித்தவர், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொன்ன இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இது ஒன்லி அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். சரி, இப்போ கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இது எதுக்குள்ளே வருவோம் நம்ம. சரி, அவர் பக்கத்தில் இருந்தது சரக்கு பாட்டிலாக இல்லையா அப்படின்னு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் ஆமாம் இருந்ததுங்க, அது எங்கள் அண்ணன் பாலையா சாப்பிட்டது தான், அதனுடைய பிராண்டு கூட சொல்லியிருக்காங்க மேன்சன் ஹவுஸ் அப்படின்னு. நம்ம சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது, அவங்க எழுதியிருக்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விதம் வாங்கிப்போச்சு. இது சபை நாகரிகமா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது யாரோ ஃபோட்டோஷாப் பண்ணி அதில் வச்சுருக்காங்க, அது ஒரிஜினல் கிடையாது. அது வீடியோவே பார்த்திங்கன்னா அதில் காட்டுறாங்க. பொதுவாகவே பெரிய நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது செலிப்ரிட்டிகள் அவங்க சில பேர் இது மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அது என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கிளம்பும் போது சாப்பிட்டு வருவாங்க. இல்லைனா இங்கே வந்துட்ட பிறகு நீங்கள் பார்க்கலாம் படங்கள்லாம் வில்லன் ஒரு பட்டை பாட்டில் ஒன்று வச்சுருப்பார் இல்லைங்களா, அது மாதிரி பட்டை பாட்டில் வச்சு போய் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு 2 மக்கு குடிச்சிட்டு வர நடிகர்லாம் கூட தெரியும். இது இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க எதுவும் அந்த மேடையில் அலப்புற பண்ணாமல் ரகலை பண்ணாமல் இருந்தால் சரி. இது கூட சொல்லுவாங்க இது அந்த சரக்கெல்லாம் ஸ்மெல் அடிக்காது, தெரியாது அப்படின்ட்டுன்னு. முதல்ல குடிக்கிறதே தப்பு, அது ரைட்டு. என்னென்னா, இந்த மாதிரி இவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ள இவங்கெல்லாம் புகைப்பிடிக்கிற காட்சியில் குடிக்கிற காட்சிகளில் நடிக்கிறதே தப்பு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பல பேர் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, பாலகிருஷ்ணா மாதிரியான ஆட்கள் இப்படி வாட்டர் பாட்டில் பக்கத்தில் இன்னொரு பாட்டில் வச்சு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது கொஞ்சம் கூட அதாவது உங்களுக்கு என்ன தான் இது ஏன் ஏரியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இருந்தால் கூட உங்கள் ஏரியா கூட மற்றவங்களாம் அந்த ஏரியாவுக்குள்ளே வராங்க இல்லைங்களா. மீடியாக்கள்லாம் இன்றைக்கி சூழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் இது மாதிரி பண்ணுறது நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திரும்பவும் தான் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அதே போல் இந்த வீரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் நடிக்கும் பொழுது இவருக்கு கிட்டத்தட்ட 65 67 வயசாகுதா என்னன்னு தெரியல. ஆமாம், இவருக்கு ஆகுது. அந்த படத்தில் சுருதிஹாசன் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு 37 வயசு. இதில் பாலகிருஷ்ணாவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு சில நடிகைகிட்டலாம் கேட்டப்போ, அது யார் இளம் நடிகைகிட்ட கேட்டப்போ பல பேர் தெரிச்சு ஓடினாங்க. நிறைய பேர், அது ஒரு லிஸ்ட்டே படிக்கலாங்க, தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் பாலகிருஷ்ணாவே கோவத்தில் கூட சொன்னாராம், யார் யார் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க பேர்லாம் எடுத்து வைங்க, அவங்க ஆந்திர எல்லைக்குள்ளேயே வராத மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னாலும் கோவத்தில் சொன்னாரா, இல்லை நிஜமாக சொன்னாரா, இல்லை அவருடைய திமிர்தனமே அப்படி தானான்னு தெரியல. அந்த நேரம் ஒரு நடிகை நான் அந்த கேரக்டரில் நடிக்க வரேன் அப்படின்னு சொன்னோன்னா பாலகிருஷ்ணாவுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, வீரசிம்மா ரெட்டியில் அனிரோஸ். அந்த அனிரோஸுக்கு வயசு என்னென்னா 31 வயசு.
இது நியாயமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அனிரோஸ் நடித்த பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணா எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இந்த அனிரோஸ் கூடயே வர ஆரம்பித்தாங்க. என்னென்னா இவருக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆகி போச்சு. வந்து என்னடா நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, கேரளாவிலேருந்து ஒரு நடிகை, அதுவும் 31 வயசு நடிகை, எனக்கு அம்மாவை நடித்தாச்சு, நீ வா ரா, நீ எக்கடை போத்தாரு ரா அப்படின்ற ரசிக்கு கூட்டும் போய் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும், அப்புறமா வந்து சரக்கு பார்ட்டிலாம் 2 பேரும் வந்து கிளாஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான சில போஸ்ட்லாம் கூட வந்தது. அப்புறம் நீங்கள் தெரியும் விசித்ரா மேட்ரு, பிக் பாஸில் அது பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. அதை பற்றி பேச விரும்பலை. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஒரு என்டிஆருடைய மகன், உங்கள் அண்ணன் மகன் தான் வந்து ஜூனியர் என்டிஆர். இது வந்து உங்கள் அண்ணன் வந்து ஹரிகிருஷ்ணா. இப்படி ஒரு பெரிய சினிமா ஃபேமிலி. நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இப்போ வேறு எலெக்ஷன் நின்று இருக்கீங்க. நீங்கள் வந்து அடுத்து ஜெயிச்சு எம்எல்ஏ வரப்போகிறீங்க. உங்களுக்கான செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு வயசும் ஆகுது, ஒரு பயங்கர ஒரு மெச்சூர்டான வயசு வந்துடுச்சு. நீங்கள் இந்த மைக்கை தூக்கி போடுறது, இது பண்ணுறது எல்லாம் ரைட்டு. இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்க்கலாம் பாலையா அப்படின்ட்டு. இது போய் நாம் பேசுகிறதெல்லாம் ஒரு காதுக்கு விழுமா விழாதெல்லாம் தெரியல. வந்து சொல்ல வேண்டிய கடமை, மற்றவருடைய ஆதங்கமும் அது மாதிரி தான் இருக்கும். அதை நெருங்கி போய் சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்லை. அதே சமயம் நான் இப்படி தான் அப்படின்னு இருந்துட்டா அது அப்படியாப்பட்ட குணமாக அவர் இருந்துக்கிட்டே போகட்டும். அதை பற்றி பேசிய தேவையில்லை. நன்றி.